ரொம்ப கால்வலியோடு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் ககனும் பூமியும். அப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு ஆட்டோ போகிறத பார்த்தோன்னே ககன் வந்துட்டு சரி அந்த ஆட்டோவில் போயிடலான்னு ஆட்டோக்காரங்களை நிற்க வச்சு அதில் உட்காரலான்னு பார்த்தா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ககன் போய் உட்காந்துட்டு வா என் மேலே உட்காந்துக்கோன்னு சொல்லி பூமியை கூப்பிட்றாங்க. பூமி முதல்ல தயங்க அப்புறம் அவர் இழுத்து உட்கார வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அப்படியே ககனையே பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் ஓடுது. அதுக்கப்புறம் அவங்க போய் பெட்ரோல் வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே பூர்ணி எழுந்துடுறாங்க. சரி தூங்கிட்டு இருக்கிற பார்த்து தண்ணி ஊற்றி எழுப்பி விட்டுடுறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வராங்க. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இன்னும் போலையாடான்னு சொல்லி கேட்க, இவன் இங்கே தான் இருந்திருக்கான் நைட்டெல்லாம் நானும் அப்படியே தூங்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ககன் வரலையான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. சரி ககன் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் போடுறாங்க. ககன் வந்துட்டு இந்த மாதிரி பெட்ரோல் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம், நாங்கள் வந்துடுவோம் இன்னும் 1 ஹவர்லன்னு சொல்கிறாங்க. சரி அண்ணன் வரத்துக்குள்ளே பாவம் நைட் சாப்பிட்டு இல்லையோ நான் போயிட்டு கறியெல்லாம் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லிட்டு சரி வந்து பூர்ணி எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டே இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க பெட்ரோல் வாங்கிட்டு அங்கே வந்து இது பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு பொண்ணை பார்த்துக்க முடியலையான்னு சொல்லிட்டு ரவுடிங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு அபூர்வா வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இங்கே இந்துக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு பத்திரிக்கை வந்திருக்கு. அந்த பத்திரிக்கையை சந்தோஷமாக அபூர்வா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் மாமா காமிக்க அதை வாங்கி படிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா போட வேண்டிய இடத்துல வந்துட்டு அவங்க அத்தை மாமா பேர், அதாவது அபூர்வா பேரும் அவங்க மாமா பேரும் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடாங்க. மீராவுமே ரொம்ப ஷாக் ஆகிடாங்க. எங்கள் பேர் தான் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்க, யார் இதை மாற்றி போட்டது அப்படின்னு சொல்லி கேட்க அபூர்வாவே ஷாக் ஆகிடுறாங்க. நான் தான் மாற்றி போட சொன்னேன், இவர் எதுக்குமே இது கிடையாது, இவர் எல்லாத்தையுமே எனக்கு வந்து சம்மந்தம் எனக்கு வாங்கின தாலி எல்லாத்தையும் அங்கே தான் எனக்கு கொடுத்தாரு, இவர் வந்துட்டு கல்யாணத்துக்கு வரலன்னா கூட எனக்கு கவலை இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல அதை கேட்டு மீரா கோவப்பட்டு இந்துவை பலார்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிடாரு கிருஷ்ண பிரசாத். ஆமாம் ஏன் தப்பு தான், நான் வந்துட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்ததுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடாது, என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தான் என் பையன், ஹீரோ இதில் ஃபோட்டோ வைக்க வேண்டிய இடத்துல என்னோடய ஃபோட்டோ வச்சுட்டு என்ன ஹீரோவை பார்த்துட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவன் அவ்வளோ வெறுக்கிறான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வெறுக்கிறதுக்கு பின்னாடி என் மேலே இருக்கிற அன்பு தான், அவன் இப்போ கூட என் மேலே கோவப்படக்கூடாதுன்றதுக்காக என் முகத்தை பார்க்காம தான் வந்துட்டு பேசுவான் இது பண்ணுவான், எனக்கு அவனுக்கு என் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணத்துக்கு வராமல் இருக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கையை மாற்ற சொல்லிட்டு போயிடுறாரு அவங்க மாமா. இந்து நீ என்ன இருந்தாலும் அப்பாவை இப்படி வெறுக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு அவங்க மாமா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிருஷ்ண பிரசாத் ரொம்பவே அப்செட்டாக யோசிச்சுருக்காரு. நான் எனக்கு வந்துட்டு உரியவங்கக்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க. அதாவது ககன் ஃபேமிலிக்கிட்ட போகணும்னு யோசிக்கிறாங்க. இங்கே எப்படியாவது கிருஷ்ண பிரசாத் ஃபோன் பண்ணி அவரை பார்க்க முடியலன்றதை சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தண்ணி விக்கல் வந்த மாதிரி நடித்து போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரதுக்காக வந்துட்டு ககன் அனுப்பிச்சி விட்றாங்க பூமி.